பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம ரீசனிங் டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம டைஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பேசிக்காக ஒரு 4 ட்ரிக்கு தான் இருக்குது. அதை தெரிஞ்சுங்க அப்படின்னாவே டைஸில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தெளிவாக நீங்கள் அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசனிங்கிலேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேவா? அடுத்து இப்போ பார்ட் 2ல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்து தொடர் வரிசை, ஓகே, லெட்டர் சீரீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம மெயினாக ஒரு ஃபார்மெட் நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதாவது ஏபிசிடி அது 26 லெட்டர்ஸு, ஃபார்வேர்ட்லையும் என்ன நம்பர், ரிவர்ஸில் என்ன பொசிஷன், இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். அதுக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரீசனிங் பார்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்னு இருந்தாவே கண்டிப்பாக இந்த எழுத்து தொடர் வரிசை அப்படிங்கிற கான்செப்ட், அதே போல் குறியீடு மறு குறியீடு, அதாவது கோடிங் டீகோடிங், இந்த மாதிரி கான்செப்டுகளில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த லெட்டர் ஃபார்மெட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இப்போ கொஸ்டினில் பின்னாடி ரஃப் பேஸ் இருக்கும்ல, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும்ல, அங்கே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அதை நோட் பண்ணால் விட்டிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் ஆயிரும். ஸோ என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். இங்கே என்னென்னு கவனிச்சுன்னா, இப்போ ஏபிசிடி இஜெட் வரைக்கும் நம்ம நோட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் எம் அப்படிங்கிற லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு என்னங்கிற லெட்டர் நான் எழுதியிருப்பேன். எண்ணிலேருந்து அப்படியே எப்பயும் போல் இஜெட்டுன்ட்டு இந்த ஃபார்மெட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 3 கேட்டகரிக்கு யூஸ் ஆகும். ஒன்று, ஃபார்வேர்டில் நீங்கள் எழுதுனது, மேலே நான் நம்பர் ப்ளூ கலரில் நான் நோட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ ஃபார்வேர்டில் எழுதுனது அதை நோட் பண்ணிடலாம். அதே போல் இப்போ இங்கே 13ன்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இது 14 அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணி 26 வரைக்கும் கொண்டு வந்துடலாம். அடுத்து இங்கே ரிவர்ஸில், ஓகே, ஸோ ரிவர்ஸில் நான் 1லேருந்து ஒரு 13 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் 14 அப்படிங்கிறது இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, ஸோ அதுவும் 26 லெட்டர்ஸுங்கிறத நான் கீழே நோட் பண்ணியிருக்கேன், நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது மிரர் கான்செப்ட். இப்போது எம் அப்படிங்கிற லெட்டருக்கு மிரர் லெட்டர் என்ன, ஆப்போசிட் லெட்டர் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னு நோட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏ அப்படிங்கிறதுக்கு இஜட்டுன்னு நம்ம சொல்லுவோம், அதே போல் பிக்கு ஒய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதே போல் தான் சிக்கு எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி அதோட ஆப்போசிட் லெட்டரையும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்மெட்டில் ஒன்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கொஸ்டினில், ஓகேவா? இதுக்கு வேறு எதுவும் ஃபார்முலான்னு கிடையாது. இதுதான் இதுக்குரிய ஃபார்முலான்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போது இந்த ஆப்போசிட் லெட்டர் வச்சு கொஸ்டின்ஸ் வரும். அது நம்ம ஃபார்வேர்டு ரிவர்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு ட்ரிக் இருக்குது. நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக நான் அந்த ட்ரிக்கை நான் இதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ட்ரிக்கு தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ப்ராப்பராக ஒன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே எக்ஸ்ட்ரா ட்ரிக்கு தேவையில்லை. இருந்தாலும் அந்த நம்பர்ஸை லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்போ ஃபார்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லெட்டர் நான் சொல்கிறேன். இப்போ இஜே ஜே அடுத்து OTY இந்த லெட்டர் மைண்டில் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா இந்த நம்ம ஆல்பபெட் லெட்டர்ஸ்லேயே 5 வரக்கூடியது, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஈன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5வது லெட்டர், இ அப்படின்னா 5வது லெட்டர், ஜே அப்படின்னா 10வது லெட்டர், ஓ அப்படின்னா 15வது லெட்டர், டி 20வது லெட்டர், ஒய் 25வது லெட்டர். இது ஒரு ஃபார்மெட். இப்போது ஏதாவது ஒரு லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறதா எல்லா நேரமும் நம்ம இப்போ இடையில ஒரு லெட்டர் கேட்குறாங்கன்னா எல்லா நேரமும் நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லி பார்க்குறது அது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ நம்ம இடையில கூட ஒரு லெட்டரு, இப்போ கே வந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஐஜேகே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது ஜே அப்படிங்கிறது 10வது லெட்டர் அப்படின்னா கே வந்து 11வது லெட்டர். இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு மைண்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஞாபகம் வர்றதுக்கு நான் ஆல்ரெடி நான் சொன்னால் தான் நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டீங்க அப்படின்னாவே அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ ஜேங்கிறது எத்தனாவது லெட்டர், ஃபார்வேர்டில் 11வது லெட்டர், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது ஒரு ட்ரிக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிக்கு தான். அடுத்து 2வது என்ன அப்படின்னா ரிவர்ஸில் வரக்கூடிய நம்பர். இப்போது ஃபார்வேர்டில் வரக்கூடிய நம்பரை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ரிவர்ஸில் வரக்கூடிய நம்பருக்கு ரொம்ப ஈஸியானது. இப்போ எக்ஸாம்பிள் கே அப்படிங்கிற நம்பரே வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மொதல் லெட்டரை வச்சு நான் சொல்கிறேன். எப்பயுமே அப்போ ஃபார்வேர்டில் ஒரு நம்பர் வருது அப்படின்னா ரிவர்ஸில் எத்தனாவது பொசிஷன் வரணும், இது 2ஓட கூடுதல் எப்பயுமே 27ன்னு இருக்கணும். எந்த லெட்டர் வேணால் எடுத்துக்கோங்க. அப்போ ஏன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபார்வேர்டில் 1 அப்படின்னா ரிவர்ஸில் 26 இருந்தால் தான் கூடுதல் எப்போ வரும், 27 அப்படிங்கிறது வரும்,
புரிஞ்சுங்களா? இப்போ கேன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்வேர்டில் மட்டும்தான் 11ன்னு தெரியுது. அப்போ ரிவர்ஸில் நம்மளுக்கு தெரியலை. அப்போது 11ஓட எதை கூட்டுனா நமக்கு 27 வரும், 16 கூட்டுனா 27 வரும். அப்போ 16 தான் ரிவர்ஸில் வரக்கூடிய கேவோட ரிவர்ஸில் வரக்கூடிய நம்பர். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சில ட்ரிக்கு வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த ரிவர்ஸில் வரக்கூடியதில் இந்த ஆப்போசிட்டில் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏக்கு ஆப்போசிட்டான நம்பர் என்ன, இஜெட் அப்படிங்கிறது நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் அப்படின்ட்டு. அதே போல் பிக்கு ஆப்போசிட்டான நம்பர் ஒய் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே கூட இன்னும் ஒரு சில லெட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் சிக்கு வந்து எக்ஸ் அப்படிங்கிறத ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், செராக்ஸ் காப்பி. அப்போது இங்கே ஜெராக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக லெட்டர் சி அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன ஒரு ரைமிங்காக வரக்கூடிய மாதிரி ஒரு வேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் தான் இப்போ இங்கே வந்து டவுன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ டிக்கு ஆப்போசிட்டானது டபிள்யூ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், டவுன் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது இன்னும் ரொம்ப சிம்பிளானது சூப்பரானது லவ் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, லவ் அப்படிங்கிறது. அப்போது எல்லுக்கு ஆப்போசிட்டான லெட்டர் ஓ அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடியது ஓ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து விக்கு ஆப்போசிட்டான லெட்டர் இ அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். விக்கு ஆப்போசிட்டானது இ, இக்கு ஆப்போசிட்டானது வி. இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே நான் அடிஷ்னலாக தான் சொல்கிறது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிடணும். நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா கண்டிப்பாக ரீசனிங்கிறனால 2-3 கொஸ்டின் இதை யூஸ் பண்ணி வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணிடணும். அதனால் தெளிவாக மைண்டில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் ஐயர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. ஐக்கு ஆப்போசிட்டான லெட்டர் ஆர், ஐயர். ஓகே, ஐக்கு ஆப்போசிட்டான லெட்டர் ஆர். இந்த மாதிரி லெட்டர்ஸ் நம்ம சொல்லலாம். அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது 2 ஆப்போசிட்டான லெட்டரை நீங்கள் மைண்டில் கூட வச்சுக்கலாம். இப்போது எஃப்யூ அப்படிங்கிறதுனா ஃபுல்லுன்னு நோட் பண்ணலாம், ஃபுல்லும் கூட நோட் பண்ணலாம், எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல். ஓகேவா? அப்போ எஃப்க்கு ஆப்போசிட்டானது யூ, இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம். அதே போல் ஹச்எஸ் அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா சொல்லலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நம்ம மோஸ்ட்லிலாம் நிறையா படிச்சிருப்போம். அப்போது ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறது, அப்போது ஹை ஸ்கூல் அப்படிங்க ஹச்எஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வரலாம். இதெல்லாம் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மெயினாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த ஏலேருந்து எம் வரைக்கும் ஒரு சைடு நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்ணிலேருந்து கீழே நோட் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டான கான்செப்ட்டும் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபார்வேர்டில் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ரிவர்ஸ்லையும் அதே போல் நம்பர்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்வேர்டில் ஒன்று மட்டும் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா என்ன, ரிவர்ஸில் இந்த எதை கூட்டினா 27 வரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் நான் மேலே அப்படி சொல்லிவிட்டு நான் டேரெக்டாக கொஸ்டின் போயிருக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயமே இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான் முக்கியமான விஷயம். அதனால தான் நான் இதவே நான் மென்ஷன் பண்ணி அடுத்தடுத்து சொல்லிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்தடுத்து கொஸ்டின் பாருங்கள். PURSTQVO இதுக்கு அடுத்து என்னென்ன லெட்டர் வரும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் என்னென்னா இனி நீங்கள் கொஸ்டின்ங்கிறது எப்படி வேணால் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அதாவது நம்ம பார்த்த அந்த ஆல்பபெட் லெட்டர்ஸில் இருந்து ஏதாவது இப்போ 2 லெட்டராக கூட ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம், 3 லெட்டராக கொண்டு போகலாம். ஏதாவது வந்து இப்போ ஒரு லெட்டர் க்யூங்கிற கொடுத்துட்டு அதிலே ரிவர்ஸில் வந்து 2 கூட கூடியிருக்கலாம், 2 கூட கழிஞ்சிருக்கலாம், அல்லது மாற்றி வரலாம். அப்போ எந்த சீக்வன்ஸில் அவங்க அடுத்தடுத்தது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அது புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன, இந்த ஃபார்மெட்டு நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுருக்கணும், அது ப்ராப்பராக நோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன்னா. இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர்ஸு கொடுத்துருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் இல்லாத மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு லெட்டர் விட்டு இன்னொரு லெட்டர். இப்போ பி அடுத்து ஆர்னு இருக்கா, அப்போது இது 2வது லெட்டர் வந்திருக்கா, பி கியூ விட்டுட்டு ஆர் நோட் பண்ணியிருக்காங்க, அப்போ 2வது லெட்டர், பிக்கு அடுத்து 2வது லெட்டர். அதே போல் RST, அப்போது இங்கேயும் வந்துட்டு 2வது லெட்டர் தான் வந்துடும். ஒரு லெட்டர் விட்டு டி நம்ம பார்க்கும்போது இது 2வது லெட்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டீக்கு அப்புறம் என்ன பார்க்க போகிறோம், வி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் RSTUV அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அப்போ இதுவும் 2வது லெட்டர்.
அப்போ விக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பொசிஷனில் வரக்கூடியது என்ன, ரெண்டாவது லெட்டர் தானே. அப்போ விக்கு அப்புறம் என்ன வரும், ஸோ TUVWX அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்போ எக்ஸுங்கிறது தான் இங்கே வரக்கூடிய லெட்டர். ஆப்ஷனில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா டியில் மட்டும்தான் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? இப்போ இதுலேயே மற்றது அடுத்த செக் பண்ணோம் அப்படின்னா யூக்கு அப்புறம் எஸ்ன்னு வருது. அப்போ ரிவர்ஸில் இங்கே வந்திருக்கா, யூக்கு அப்புறம் STU அப்படின்னு தான் இருக்கும். அப்போ -2. ஓகே, அதே போல் இங்கே SQன்னு இருக்கா, அப்போது RST அப்படிங்கிறபோது QRST அப்படிங்கிறபோது ரிவர்ஸில் ரெண்டாவது லெட்டர் Qன்னு போயிருக்காங்க. அதே போல் தான் Qக்கு அப்புறம் O அப்படின்னாலும் இதுவும் ரிவர்ஸில் ரெண்டாவது லெட்டர். அப்போ இங்கேயும் வந்துட்டு ஓக்கு முன்னாடி ரிவர்ஸில் ரெண்டாவது லெட்டர் தானே. இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதே போல் தான் நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ ஓக்கு முன்னாடி ரிவர்ஸ் லெட்டர் என்ன, எம் அப்படிங்கிறதா அந்த ரெண்டாவது லெட்டர். அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த சீக்வன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மெயினாக என்ன யூஸ் ஆனுச்சு, என்னென்ன லெட்டருக்கு அடுத்து என்ன லெட்டர் வருது அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் எப்பயும் போல் இதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் இதை நோட் பண்ணாமலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இருந்தாலும் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு வந்துடும், மிஸ்டேக் வர வாய்ப்பு வந்துடும். அதனால் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இங்கே AIPVAE இதில் அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம இப்போ இந்த லெட்டர்ஸை நம்ம நல்லா கவனிக்கணும் ஃபார்வேர்ட்லேயே அப்படியே. இப்போ ஏங்கிற லெட்டருக்கு அடுத்து ஐ வந்திருக்கா, எத்தனை லெட்டர் தள்ளி போயிருக்குன்னு பாருங்கள். இப்போ ஏங்கிற லெட்டர்லேருந்து ஐ அப்படிங்கிற லெட்டர் வந்திருக்கு. அப்போது 1 2 3 4 5 6 7 8வது லெட்டர். ஓகே, நான் இதை சேர்க்காம ஒரு சில பேர் என்னென்னா இதிலேருந்து சேர்த்து 9வது லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்னென்னா இதை சேர்க்காமல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8வது லெட்டர் இந்த மாதிரி கூட நோட் பண்ணுவாங்க. அது நீங்கள் எது ஆரம்பத்தில் எடுக்கிறீங்களோ அதே ஃபார்மேட்டை கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ 8 லெட்டர் தள்ளி. அடுத்தது பாருங்கள், ஐக்கு அடுத்து பி அப்படின்னு வந்திருக்கா. அப்போ இங்கே ஐக்கு அடுத்து 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்னென்னா 8 வந்தது, அடுத்தது 7 லெட்டர் தள்ளி போயிருக்கு. முதல் லெட்டர் என்ன 8 லெட்டர் தள்ளி வந்திருக்கு, ரெண்டாவது லெட்டரில் 7 லெட்டர் தள்ளி வந்திருக்கு. அடுத்து பிக்கு அப்புறம் வி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ பிக்கு அப்புறம் விங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே பின்னு இருக்குது, இதுக்கு அடுத்து 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ அப்போது 6 லெட்டர் தள்ளி போயிருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா. மற்ற ஸ்டார்டிங்கில் 8 லெட்டருக்கு அடுத்து நோட் பண்ணாங்க, அடுத்து 7 லெட்டர், அடுத்து 6 லெட்டர், இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். அப்போது அடுத்தது நீங்கள் கெஸ் பண்ணலாம் 5 லெட்டர் தள்ளி போயிருக்கா. இப்போ நீங்கள் யோசிக்கலாம் விக்கு அப்புறம் எப்படி சார் ஏ அப்படிங்கிறனா. இப்போ இங்கே விக்கு அப்புறம் 1 2 3 4 நோட் பண்ணி அடுத்தது இங்கே தான் வந்தாகணும். இஜெட் முடிஞ்சு அப்படின்னா மறுபடியும் 7 தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இங்கே 5வது லெட்டராக இந்த ஏங்கிறத இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன, இது 4வது லெட்டராக இருக்கும். அதுக்கடுத்தது என்ன, ஈக்கு அப்புறம் 3 லெட்டர் தள்ளி போகணும். ஓகேவா, அப்போது இங்கே ஆக்சுவலாக 4 லெட்டர் தான் தள்ளி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 2 3 3வது லெட்டருங்கிறது ஹச். ஓகே, ஸோ அப்போது ஹச்சுங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த சீக்வன்ஸை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களால் ஈஸியாக இதை யூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, நான் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அதை ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்தது எதை அடுத்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எது வேணால் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக இதிலேருந்து நீங்கள் பார்த்து நோட் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா. ஓகே, இப்போது இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். அந்த 15வது கொஸ்டின் உங்களுக்காக ஹோம்ஒர்க் கொஸ்டின். அப்போ RUXADன்னு இருக்குது. இப்போ ஆர்லேருந்து யூ எப்படி வந்தது, யூலேருந்து எக்ஸ் எப்படி வந்தது, எக்ஸ்லேருந்து ஏ எப்படி வந்தது, ஏலேருந்து டி, அதுக்கு அடுத்தது இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி அதற்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கேட்குற கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். ஸோ யார் ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொல்கிறீங்க எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து இதவே யூஸ் பண்ணி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஏபி = 12 அப்படிங்க நம்ம யோசிப்போம். ஆனால் ஏங்கிறது நம்ம ஃபார்வேர்டில் 1வது லெட்டர்னு பார்த்தோம், பிங்கிறது ஃபார்வேர்டில் 2வது லெட்டர்னு பார்த்தோம். அதைத்தான் இங்கே 12 அந்த 1 2ன்னு கொடுத்துட்டாங்க.
அதே போல் பிசி, அப்போ பிங்கிற 2வது லெட்டர், சிங்கிற 3வது லெட்டர் தானே, அதனால் 23ன்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் ஒய்இஜெட்டுங்கிறது எத்தனாவது லெட்டர்? இப்போ ஒய்இஜெட், இஜெட்டுங்கிறது 26வது லெட்டர். அதே போல் ஒய் அப்படிங்கிறது 25வது லெட்டர். அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். XYZன்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் 2 லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதோட நம்பர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், 17வது கொஸ்டினை பாருங்கள். ஏஇஜெட்டுங்கிற ஒரு செட்டு, ஜிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எம்என் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஃபார்வேர்டில் ரிவர்ஸ்னே வர்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதை நீங்கள் ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன செட்டப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏஇஜெட் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட் தானே, ஆப்போசிட் வர ஏக்கு ஆப்போசிட் இஜெட். அதே போல் ஜிடி அப்படிங்கிறதும் ஆப்போசிட் ஜிடி அப்படிங்கிறதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் தான். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் முதல் லெட்டரும் அடுத்து உள்ள முதல் லெட்டரையும் கவனிங்க. ஏக்கு அடுத்து ஜிங்கிறது எத்தனாவது லெட்டர்? அப்போது 1 2 3 4 5 6வது லெட்டர். ஓகே, ஸோ 6வது லெட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இஜெட் டீன்னு கொடுத்துருக்காங்களா, இஜெட்டும் அதே போல் டி அப்படிங்கிறதும் அந்த ரிவர்ஸில் வந்து 6வது லெட்டர் தானே. நான் ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணோம் அப்படின்னாவே அடுத்ததும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், ரிவர்ஸில் 6வது லெட்டர் அப்படின்ட்டு. அதே போல் தான் ஜிக்கு அடுத்து எம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிக்கு அடுத்து எம் எப்படி வந்தது? அப்போது 1 2 3 4 5 6வது லெட்டர், இங்கேயும் 6வது. அப்போது 6வது லெட்டர் அப்படியே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எம்முக்கு அடுத்தும் 6வது லெட்டர் தானே இங்கே வரணும். எம்முக்கு அடுத்து 6வது லெட்டர் என்ன, இப்படியே நோட் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6, எஸ் அப்படிங்கிறதான் வரணும். ஓகே, எஸ் வரணும், முதல் லெட்டர் எஸ் வரணும். ஆப்ஷன் ஏசிலலாம் வந்து எஸ் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன, எம்முக்கு அடுத்து 6வது லெட்டர் நம்ம நோட் பண்ணணுமா? அதாவது ரிவர்ஸில் இந்த மாதிரி போனது. அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணுக்கு அடுத்து 6வது லெட்டர். அப்போது 1 2 3 4 5 6, 6னா ஹச்சோட வேல்யூ. அப்போது எஸ்ஹெச் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இப்போ நீங்கள் செக் பண்ணுறத கூட பண்ணலாம். எஸ்ஸுக்கு அடுத்து 6வது லெட்டர் ஒய் வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்போது 1 2 3 4 5 6வது லெட்டர் ஒய் வந்திருக்கு. ஹச்சுக்கு அப்புறம் ரிவர்ஸில் 6வது லெட்டர் பி வந்திருக்கான்னு பார்க்குறோம். அப்போது 1 2 3 4 5 6வது லெட்டர் பி வந்திருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எஸ்ஹெச்சுங்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அப்போ நான் சொன்ன இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் நோட் பண்ணுறது. ஃபார்வேர்ட்லேயும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ்லையும் செக் பண்ணிக்கலாம். மிரர் கான்செப்டில் வர்றது, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் கான்செப்டில் வர்றதையும் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின் கவனிங்க. 18வது கொஸ்டின் பாருங்கள். 13CAன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 216FABன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 25EB நோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 237 அது என்ன ஆன்சர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 13 அப்படிங்கிறது இங்கே CA அப்படின்னா, இப்போ C அப்படிங்கிறது 3வது லெட்டர் தானே, 3வது லெட்டர் இங்கே இருக்குது. அதே போல் ஏங்கிற 1வது லெட்டர் தான் இந்த சைடு இருக்குது. அப்போது மிரர் கான்செப்ட் தானே, மிரர் கான்செப்ட் தான். அதே போல் தான் இங்கே 216 இருக்குது அப்படின்னா, ஆறுங்கிறது என்ன லெட்டர், எஃப்ங்கிற லெட்டர் தானே. 1 அப்படிங்கிறது ஏங்கிற லெட்டர், அதை நோட் பண்ணிட்டாங்க. 2 அப்படிங்கிற பிங்கிற லெட்டர், இதுதான் நோட் பண்ணியிருக்காங்க. அதே கான்செப்ட் தானே. 237 நம்ம பார்க்கணும். 7 அப்படிங்கிறது என்ன, G7. ஓகே, ஸோ எஃப் ஜி வருமா, ஜிங்கிற நோட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்மால் லெட்டர். அடுத்து 3 அப்படிங்கிறது சி, 3 அப்படிங்கிற சி. 2 அப்படிங்கிறது பி. அப்போது GCB இதுதான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது இங்கே மிரர் கான்செப்டில் எப்படி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே கான்செப்டை வச்சு தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன லெட்டர், எத்தனை லெட்டர் தள்ளி அடுத்த லெட்டர் இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதிலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டானது நோட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ரிவர்ஸ் கான்செப்ட் தானே இது. சிஎக்ஸ் ஜெராக்ஸ் காப்பின்னு நம்ம சொல்லுவோம்ல, அடுத்து டவுன் நம்ம சொன்னோம்ல. அதே போல் இவி லவ் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அப்போ அதே போல் இதுக்கு அடுத்து என்ன வரும், அப்போ சிக்கு அப்புறம் CDE அடுத்து என்ன வரும், எஃப் தான் வரும். ஓகேவா? அதே போல் எக்ஸு டபிள்யூ அடுத்து வின்னு வருது. அடுத்து என்ன வரும், யூ அப்படிங்கிறதான் வரும். அப்போ FU அப்படிங்கிறதான். இப்போ அதிலே ரிவர்ஸை பாருங்கள், FG வரும், யூக்கு அடுத்து முன்னாடி T அப்படிங்கிறது வரும். அப்போது
ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த 23வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டினாக வச்சுக்கோங்க. 23வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டிக்கு அப்புறம் ஜி வந்திருக்கு, ஜிக்கு அப்புறம் கே வந்திருக்கு, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். அதே போல் எஃப்ஜே இதுலேயும் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ 24வதும் பாருங்கள், நம்பர்ஸும் லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நீங்கள் நம்பரை கவனிங்க. 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 10 வந்துருச்சு. அப்போது 1, 3 இது எத்தனை இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3க்கு அப்புறம் 6 வந்திருக்கு. எத்தனை இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 3 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்து 6க்கு அப்புறம் 10 வந்திருக்கு அப்படின்னா 4 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ 4 இப்போ இங்கே கவனிக்கும் போது 2, 3, 4ன்னு இருக்குது. அப்போ அடுத்து என்ன ஆகும்? ப்ளஸ் 5 தான் வரும். அப்போது 10க்கு அப்புறம் 15. அப்போ ஆப்ஷன் பியாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் டியாக இருக்கலாம். இது மட்டும்தான். இப்போ லெட்டர்ஸை கவனிங்க. இசட். ஓகே. ஸோ இசட்டுக்கு முன்னாடி ஒய் இருக்குது, ஒய்க்கு அடுத்து எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு அப்புறம் டபிள்யூ. அப்போ ரிவர்ஸில் இருக்கா? இசட்டு, ஒய், எக்ஸு, டபிள்யூ அப்படின்னு இருக்குது. அப்போ டபிள்யூக்கு முன்னாடி என்ன இருக்கும்? வி அப்படிங்கிற லெட்டர் தான் இருக்கும். ஓகே. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். கரெக்டாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஒரு லெட்டர்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே அதை ஆன்சர் நோட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எக்ஸாக்டாக 100% இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அதை நோட் பண்ணி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 லெட்டர் வச்சும் கொடுப்பாங்க. ஸோ இதே சீக்வன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எஃப் இருக்குது, எஃப்க்கு அடுத்து ஜின்னு இருக்கா? ஸோ எஃப், ஜி, எஃப்க்கு அடுத்து ஜி இருக்குது. எல்லாத்துலேயுமே இடையில ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கேயும் நடுவில் ஏ மட்டும்தான் இருக்கும். இப்போ எஃப், ஜி, ஹைச், ஐ, ஜே அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? ஜேஏ அப்படிங்கிற வரணும். அடுத்து இங்கே பாருங்கள், ஜின்னு இருக்குது. ஜிக்கு முன்னாடி லெட்டரா? ஜிக்கு முன்னாடி எஃப்னு வருது. ஓகே. அடுத்து எஃப்க்கு அடுத்து ஐன்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போது நீங்கள் ஏபிசிடியே நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபிசிடி, இ, எஃப், ஜி, ஹைச், ஐ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஜே அப்படிங்கிறது. இப்போ ஜிக்கு அடுத்து எஃப் வந்திருக்கா? ஜிக்கு முன்னாடி -1, ஜிக்கு அப்புறம் எஃப் வந்திருக்குன்னா -1. அடுத்து எஃப்க்கு அப்புறம் ஐ வந்திருக்கு. ஓகே. அப்போ எஃப்க்கு அப்புறம் ஐ வந்திருக்கு அப்படின்னா இங்கே +3. ஓகே. +3 அப்படின்னு வந்திருக்கு. அதே போல் ஐக்கு அப்புறம் ஹச் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? ரிவர்ஸில். அப்போ -1. அப்போ இங்கே என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று -1 யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து +3 யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து -1, அடுத்து என்ன தான் வரும்? +3 தான் வரும். எதுக்கு அடுத்து? ஹச்சுக்கு அப்புறம். ஹச்சுக்கு அப்புறம் +3 அப்படின்னா ஐஜேகே அப்படிங்கிறதானே. ஸோ ஹச்சுக்கு அப்புறம் +3 அப்படின்னா கே அப்படிங்கிறதான். அப்போது ஜே ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஜேஏன்னு பார்த்தோம், லாஸ்ட்டில் கே அப்படிங்கிற வரும். அப்போ ஜேஏகே இது ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் ஏ கவனிங்க. ஆப்ஷன் ஏ ஜேஏகேன்னு இருக்குது. இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது, அவங்க என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் அந்த ஏபிசிடி ஃபார்மெட்லேயே அழகாக அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலே டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்லையும் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ் கான்செப்ட்டு என்ன? இதுதான். நம்ம லெட்டர்ஸை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜிஜேபின்னு இருக்குது, அடுத்து பிகேஎல்னு இருக்குது, அடுத்து எஃப்என் இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜே அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஜிக்கு அப்புறம் ஜேன்னு இருக்கா? அடுத்து பி வந்திருக்கு அப்படின்னா இங்கே என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஜி அப்படிங்கிறது எத்தனாவது லெட்டர்னு பாருங்கள். ஜிங்கிறது 7வது லெட்டரா? ஜிங்கிறது 7வது லெட்டர். ஜே அப்படிங்கிறது 10வது லெட்டர். பி அப்படிங்கிறது 19வது லெட்டர். பி அப்படிங்கிறது 19வது லெட்டர் ஜே. அடுத்து பி அப்படிங்கிறது 19வது லெட்டர். ஓகே. அப்போது 10க்கு அப்புறம் 17க்கு அப்புறம் 2 இன்க்ரீஸ் பண்ணி 17ன்னு கொடுத்துருக்காங்க, 19ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதே கான்செப்டே வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். பி அப்படிங்கிறது 2வது லெட்டர்னு தெரியும், கே அப்படிங்கிறது 11வது லெட்டர்னு தெரியும், எல் அப்படிங்கிறது என்ன? எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது லெட்டர். எல் வந்து 12வது லெட்டர். அப்போ இங்கே உங்களுக்கு 13 இருக்குது, -1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2, 11, 13. இங்கே -1 தான் 12 அப்படின்னு வருது. அப்போ +2 -1ன்னு வந்திருக்கு. ஸோ இது மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும்.
சரி, நான் தான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பி அப்படிங்கிறது 16வது லெட்டர். பாருங்கள், நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்கள். பி அப்படிங்கிறது 16வது லெட்டர். அப்போ நான் சொன்ன மாதிரி 17லேருந்து 1 மைனஸ் பண்ணுறாங்க. ஓகே, 17லேருந்து 1 மைனஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எத்தனைன்னு கிடைக்குது? 16ன்னு கிடைக்குது. ஓகே, அதே போல் தானே முன்னாடி நான் 13லேருந்து 1 மைனஸ் பண்ணி 12 கிடச்சிருக்கா. அப்போ அடுத்தது என்ன கிடைக்குதோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ நோட் பண்ணணும். இப்போ எஃப் அப்படிங்கிறது 6வது லெட்டர், என் அப்படிங்கிறது 14வது லெட்டர். ஓகே, இது ரெண்டையும் கூட்டுனா என்ன வரும்? இது ரெண்டையும் கூட்டினா 20 அப்படின்னு வரும். 20ல் 1 போணுச்சுன்னா 19. அப்போ 19ங்கிறது எத்தனாவது லெட்டர்? எஸ் அப்படிங்கிற லெட்டர் தான். ஓகே, அப்போ இங்கே என்ன வரணும்? எஸ் வரணும். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த சீக்வன்ஸை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். நான் இங்கே மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த லெட்டரோட பொசிஷனை, அந்த நம்பர் ஃபார்வேர்டில் என்ன ரிவர்ஸில் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம நோட் பண்ணிக்கணும். கரெக்டாக அதோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிடணும். புரிஞ்சுங்களா? ஸோ ஒரே சேமாக இங்கே வரணும். எல்லாத்துலேயுமே அது 2 நம்பரையும் ஆட் பண்ணி அதில் 1 மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதோட லெட்டரை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வேண்டியது. நல்லா தெளிவாக இதை நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவும் கூட நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு சி ப்ளஸ் ஒய்ன்னு மட்டும்னு இருக்குது. அடுத்தது டி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது. இப்போ +1, அடுத்து +2, அடுத்து +3ன்னு இருக்குன்னா அடுத்து என்ன வரும்? +4 தான் வரும். அப்போ இதில் எந்த சந்தேகமும் இல்லை, எல்லாத்துலேயுமே அந்த +4 இருக்குது. இப்போ இந்த கவனிங்க, முதல் லெட்டர்லாம் சிக்கு அப்புறம் டி இருக்குது. டி, இ, எஃப், அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஜிங்கிறதா வரணும். ஓகேவா? ஸோ அப்போது ஜி. இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ஒய் இருக்குது. ஒய்க்கு முன்னாடி லெட்டர் எக்ஸ் வரும். எக்ஸுக்கு முன்னாடி லெட்டர் டபிள்யூ, டபிள்யூக்கு முன்னாடி வி, விக்கு முன்னாடி யூ தானே வரணும். அப்போ ஜி ப்ளஸ் யூ ப்ளஸ் 4 அப்படிங்கிறத அதற்கான சரியான ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. இது அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதுதான் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க. ஏபிசிடி இ என்ன ஆகியவை இயல் எண்கள் மற்றும் a + b = c, 2b = e, b + c = d, b + e = a. இதை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இயல் எண்களில் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒருவேளை நம்ம கெஸ் பண்ணலாம். ஏபிசிடி இயை வந்துட்டு அப்படியே இயல் எண்கள் 1, 2, 3, 4, 5ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் மேட்ச் ஆகலை. இப்போது a + b சின்னு சொல்கிறாங்களா, இது கூட கரெக்டாக வருது. என்னென்னா ஏங்கிறது 1வது லெட்டர், பிங்கிற 2வது லெட்டர், இது ரெண்டையும் கூட்டினா 1 2 கூட்டினா 3ன்னு வரும். அப்போது ஏங்கிறது 1ன்னு வச்சது கரெக்டு, பி அப்படிங்கிறது 2ன்னு வச்சது கரெக்டு, அதே போல் சி 3ன்னு வச்சதும் கூட கரெக்டு அப்படிங்கிற நம்மளுக்கு தோணும். ஆனால் இங்கே நீங்கள் கவனிங்க, 2b = e நம்ம எடுப்போம். அப்போ பிக்கு போல் நம்ம 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 × 2 4 தான் வரணும். ஆனால் இ அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன்? 5வது பொசிஷனில் வருது. அதனால் நம்ம இதவே அப்படியே நம்ம நோட் பண்ணிட முடியாது. இது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஏறு வரிசையில் எழுது அப்படின்னா ஒன்று ஏபிசிடி எல்லாமே ஏறு வரிசையில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் இருந்தாலும் நம்ம அப்படியே வரிசைக்கு 1 2 3 4 5ன்னு நம்ம போட்டுடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஓகேவா? இங்கே தான் நீங்கள் முழுசாக நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். 2b = ஈன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேவா? இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ b + e = ஏன்னு இருந்துச்சுன்னா ஈங்கிறது போல் 2b நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கே b இருக்குது. அப்போ மொத்தம் 3b = ஏன்னு வருமா? அப்போ 3b சேர்ந்தது a அப்படிங்கிறது. அப்போ 3b = a. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா இங்கே வர போகிறேன். a + b சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்போ a + b = c நோட் பண்ணியிருக்காங்க. ஏக்கு பிறகு நான் என்ன நோட் பண்ண போகிறேன்? 3b நோட் பண்ண போகிறேன். அப்போது 3b ஆல்ரெடி இருக்குது இந்த b வேல்யூ = c. அப்போ என்ன ஆகும்? 3b + b 4bன்னு வருமா? 4b = c அப்படிங்கிறத நோட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த இது b + d = சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. b + c = d நோட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போது b அப்படியே நோட் பண்ணிடுறேன். சிக்கு பதிலாக 4b நோட் பண்ணிடுறேன் = d. அப்போ இங்கே பாருங்கள் b இருக்குது 4b இருக்குது. அப்போ 2 சேர்ந்தா 5b.
5b ஈக்குவல் டு டி. இதுதான் நம்மளுக்கு இருக்க முக்கியமானது. இதுதான், இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் ஏறு வரிசையில் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இருக்கிறதுலே சின்ன லெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா பி தான் இருக்கும். ஓகேவா? பியை வச்சு தான் அடுத்தடுத்தது கண்டுபிடிக்கிறோம். அப்போது 2bன்னு இருக்கா, 2b சேர்ந்ததா இ அப்படின்னா இதுக்கு அடுத்த பெரிய வேல்யூ இது. அதுக்கு அடுத்தது ஏ, 3b இருக்குல்ல, அப்போ ஏ இது. அதுக்கு அடுத்தது 4b இருக்குல்ல, சி தான் அது வேல்யூ. அடுத்தது 5b வந்து டி. அப்போ BEACD ஆப்ஷன் ஏல இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா கான்செப்ட்டு? ஓகே, அப்போது நம்பர்ஸும் யூஸ் பண்ணாமல் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு நம்ம ஏறு வரிசையில் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும், நம்ம அதை பார்த்துடலாம். டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடியது. இப்போ இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளானதான். 2:3ங்கிறத B/Cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிங்கிற பொசிஷன், 2ங்கிற பொசிஷன் என்ன? பி. 3ஓட பொசிஷன் என்ன? சி. அதே போல் தான் இங்கே 3/2ன்னு கொடுத்துருந்தாலும் இதே தான். அதே போல் 4/3ன்னு கொடுத்துருந்தாலும் D/C நோட் பண்ணலாம். அப்போ 1/2 என்ன ஆன்சர் வரும்? இதுதான் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன வரும்? A/Bங்கிறது தானே, இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டினும் பாருங்கள், MK ஈக்குவல் டு 169/121. இப்போ M அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன்? 13வது பொசிஷன். 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169. அடுத்து கேங்கிறது இருக்கா? கேங்கிறது எத்தனாவது பொசிஷன்? 11வது பொசிஷன். 11 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 121. இதுதான் அவங்க டிவைடில் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் ஜேகே. ஜேங்கிறது எத்தனாவது பொசிஷன்? 10வது பொசிஷன். அப்போ 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. அதே போல் ஹச் அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன்? ஹச் அப்படிங்கிறது 8வது பொசிஷன். 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. அப்போ 100/64 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. இது ஈஸி தான். 2, 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இடையில கேப் விட்டுருக்காங்க. அடுத்து 6 மென்ஷன் பண்ணிட்டு ஒரு கேப் விட்டு FGன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2ங்கிற பொசிஷன் பின்னு தெரியும். அப்போ சிங்கிற பொசிஷன் என்ன வரும்? சாரி, 3ங்கிறது சின்னு வரும். இப்போ 6 அப்படிங்கிறது Fன்னு தெரியும். அப்போ ஜி என்ன வருமோ அது இந்த நம்பரை இங்கே நோட் பண்ணணும். இந்த மாதிரி அதோட வேல்யூஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ கிளாஸ் எடுத்ததும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இப்போ அடுத்த ஃபார்மெட் இங்கே நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு பின்வருவற்றுள் சரியாக சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்தை காண்க. இதில் தமிழில் ஒரு வார்த்தையை வந்து இவங்க கவனம் கரெக்டாக கொடுக்காம விட்டாங்க. என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் கவனிச்சிங்கன்னா ஒன்லி லெட்டர்ஸ். இந்த ஒன்லி லெட்டர்ஸ் அப்போது இந்த சிக்கும் 5க்கும் இடையில வரக்கூடிய எக்ஸாக்டாக இடையில வரக்கூடிய லெட்டர் மட்டும் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த சீரீஸில் வந்து கரெக்டாக நீங்கள் கவனிங்க. நான் கரெக்டாக நோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போது சிங்கிற லெட்டர் இருக்குது, அதே போல் 5 அப்படிங்கிற லெட்டர் இங்கே இருக்குது. ஓகேவா? தெரியுதா? இப்போ இதுக்கு இடையில ஒன்லி லெட்டர் மென்ஷன் பண்ணாங்கல்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த லெட்டரை தவிர மீதிலாம் நம்பரையும் கேன்சல் பண்ணிடுறேன், சிம்பிள் கேன்சல் பண்ணிடுறேன். அதே போல் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே சி இந்த இது வந்து இதுவும் வந்து ஒரு சிம்பிள் தான். வெறும் சின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது லெட்டர். இன்னும் இங்கே சி காப்பி அப்படின்னா நோட் பண்ணியிருக்காங்களே. அதே போல் இந்த 3, இந்த ஆரோ மார்க், இதெல்லாம் நம்பர்ஸ், இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். நீங்கள் இதெல்லாம் வச்சுருந்து வெறும் சிக்கும் 5க்கும் இடையில எத்தனாவது லெட்டர் நடுவில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தான் வரும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 2 தான் வரும். ஆப்ஷன் அந்த 2 இருக்காது. அப்போ அதுதான் நான் சொன்ன அந்த ஒன்லி லெட்டர்ஸ் அப்படிங்கிற வேர்டு இங்கே எழுத்துக்கள் மட்டும் அப்படிங்கிற கான்செப்டில் தமிழ்லையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எந்த வித கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேவா? இப்போ நான் அவங்க சொன்னபடி என்ன பண்ணிட்டேன், ஒன்லி லெட்டருங்கிறனால சிம்பிள்ஸ்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நடுவில் வரக்கூடியது பாருங்கள். இப்போ சிக்கு இங்கே டி ஒரு சைடு இருக்குது அப்படின்னா இந்த சைடு எஸ் அப்படிங்கிறது 1 லெட்டர் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இசட்னு இருக்குன்னா இந்த சைடு ஒரு லெட்டர் கேங்கிறத நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து ஒய் அப்படிங்கிற கேன்சல் பண்ணேன், இந்த சைடு எம் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ இந்த சைடு 3 கேன்சல் பண்ணேன், இந்த சைடு 3 கேன்சல் பண்ணேன். ஈக்குவலாக வந்து 3 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ நடுவில் வர லெட்டர் என்ன? பி தான். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா?
ஸோ கொடுத்துருக்க வார்த்தையெல்லாம் நல்லா கவனிக்கணும், அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி கொஸ்டின்லாம் நிறையா கொடுப்பாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மெத்தடில் கொடுத்துருக்க எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கொடுத்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததா அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இது என்ன அப்படின்னா, இந்த சீக்வன்ஸ் இதில் ஒன்று விட்ட ஒரு நம்பர் வச்சு பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இப்போ ஏன்னு இருக்குது அப்படின்னா ஒன்று விட்ட பி அதுக்கடுத்து சி. இதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சா, வரிசைக்கு தான் இருக்குது. அதே போல் தான் நீங்கள் அடுத்ததில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பி டி எஃப் அடுத்து ஹச், அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சீக்வன்ஸ், அதாவது இந்த ஃபார்மேட் இப்போ நான் நோட் பண்ணியிருந்தேன்ல, இந்த ஃபார்மேட்டு இது இதோட முடியாது. இன்னும் நிறையா மெத்தட்ஸ்க்கு இந்த ஃபார்மேட். இப்போ நம்ம வெறும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லெட்டர் டு லெட்டர் தான் இருக்கும். லெட்டர் டு லெட்டர் இருக்குது, அதனால் இதில் அதிகமாக பயன்படுத்தாமல் கூட இருக்கலாம். அதே இது லெட்டர் டு நம்பர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்கணும். அதே போல் கோடிங் டீகோடிங் கான்செப்டில் ஃபார்வேர்டில் ரிவர்ஸில் அப்படிங்கிறது நிறையா வரும். அப்போ இந்த மெத்தடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.